ஏமாம்மா, இந்த புல்லட் வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றி முடியலை. சம்பாதிக்கிறது ஃபுல்லாக இந்த வண்டிக்கே போயிரும் போல இருக்க. புதுசாக ஏதாவது ஐடியா யோசிச்சு வேலை செஞ்சால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஒரு பிரியாணி கடையை போட்டு விட்றான்னு பார்த்தா சரியான ஆள் கிடைக்க மாட்டேங்குதே. நம்ம கலக்குருவியை கூட்டு வைப்போமோ? அவள் தான் இந்த வேலைக்கு சரியாக இருப்பா. சரி, கலக்குருவி வீட்டுக்கு வண்டியை விடுவோம். இந்த வீட்டில் யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டேக்காவ. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக கிடக்கு. இந்த பையனை நல்ல துணியை போட்டு விளையாட போகுதுன்னு சொன்னால் கேட்குறானா? எல்லாம் நல்ல துணிலையும் ஒரே மண்ணு கரையாக இருக்கு. தேய்ச்சி எடுத்தாலும் போக மாட்டேங்குதே. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். நல்ல துணியை போட்டு விளையாட போடுறதா இருந்தால் நீனே துணி துவன்னு சொல்லிடணும். நம்மளால இப்படி துணி துவைக்க முடியாதுப்பா. அவன் துணி ஒரு துணி துவைச்சு முடிக்கவே 1 மணி நேரம் ஆகுது. என்ன இது டுபுக்கு டுபுக்கு டுபுக்குன்னு சத்தம் கேட்குது? இந்த புல்லட் வண்டியை ஓட்டிட்டு வர்றது யாரு? எல்லாம் இந்த வளர்ந்த மாடு பண்ற வேலை. காலையிலே டுபுக்கு டுபுக்குன்னு அந்த வண்டியை வந்துட்டு கிடக்கா. கலக்குருவி, என்ன காலையிலே கடந்து துணி அள்ளி துவச்சிட்டு? காலையிலே எந்திரிச்சது வீட்டு வேலை தான் செய்வாவ. பிறகு ஒன்ன மாதிரி வண்டியை தூக்கிட்டு டுபுக்கு டுபுக்குன்னா போவாவே. வாண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். நடந்து வந்தா நேரமே வண்டி சும்மா தானே கிடக்குன்னு தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் வளர்ந்த மாடு? இதுவும் புருஷ வண்டியில அவர் வந்து வாங்கிட்டு வந்திருக்க. அவர் வேலைக்கு போலையோ? ஏ கலக்குருவி, இந்த வண்டியை பாரா. பின்னாடி உட்கார சீட்டே இல்லை பத்துக்க. எங்க அதுல சீட்டு வைங்க, என்ன வெளியே கூட்டிட்டு போங்கன்னா கேட்கவே மாட்டேக்காரு. அதான் அவர் கக்கூஸ்ல இருந்து நேரமா பார்த்து வண்டியை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு அவரு வேலைக்கு நடந்தே போட்டோம். அப்பதான் என்னை பத்தி தெரியும் பத்துக்க அவருக்கு. வர வர புருஷங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சிட்டா. இப்ப காலையிலே எதுக்கு இந்த டுபுக்கு டுபுக்கு வண்டியை தூக்கிட்டு வந்திருக்கா? என்ன விஷயம் சொல்லி. ஏ கலக்குருவி, பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்கணும் தெரியுமா? ஆமா தெரியும். எல்லா வருஷமும் நான் போயிட்டு தானே இருக்கேன். இந்த வருஷமும் போவோம். ஆனா கோயிலுக்கு இல்ல, நம்ம கோயிலுக்கு வெளியே ஒரு பெரிய கடை போடுவோம். கடையா? என்ன கடை போட போறா? ஏ கலக்குருவி, பிரியாணி கடை தான் போட போறேன். வளர்ந்த மாடு கோயில தான் அன்னதானம் போடுவாங்கல்ல. எல்லாரும் அங்க போய் தான் சாட போறாவ. உன்ட்ட யார் காசு கொடுத்து சாட போறா? ஒரு ராட்டு கடை, பொம்மை கடை, வளைய கடை போட்டாவது பரவாயில்ல, 10 காசு கிடைக்கும். சாப்பாடு கடை போலான்னு சொல்றியே, யார் வந்து வாங்குவா? நீ சரியான சோத்து முட்டையா இருக்கா வளர்ந்த மாடு. ஏ கலக்குருவி, என் ஐடியா என்னன்னு தெரியாம நீ பேசாத. ஆமா, அப்படி என்ன ஐடியா வச்சிருக்க போறா? ஊர் உலகத்தை இல்லாத ஐடியாவை சொல்ல போறா? திருவிழா கடையில நிறைய பேர் வருவாவ, நல்லா சாப்பிடுவாவ, அதனால காசு கிடைக்குன்னு சொல்ல போறா, அப்படிதானே? அட இல்ல குள்ளு குருவி, சொல்றது கேளா. அந்த ஊர்ல திருவிழா கமிட்டிக்கு நடுவில் சண்டையா பத்துக்க. அதனால இந்த வருஷம் அன்னதானம் கிடையாதான். யாரு கோயிலுக்கு போனாலும் சாப்பாடு இல்லாம திரும்பி தான் வரணும். எப்படி நம்ம கடை போட்டுன்னு வையேன், கண்டிப்பா எல்லாரும் சாட வருவாவ. என்னது, அன்னதானம் கிடையாதா? நான் அந்த கோயிலுக்கு போறதே அன்னதானத்துல சாப்பிடதானே. இந்த வருஷம் இப்படி பண்ணிட்டாவே. பாத்தியா, இப்படி நிறைய பேர் வருவாவ. பசிக்குமே அப்புறம் என்ன பண்ணுவாவ? நம்ம கடையில தான் வந்து சாப்பிட்டாகணும். அதனால நம்ம ஒரு நல்ல பிரியாணி கடையா பார்த்து போடுவோம். ஏன் வளர்ந்த மாடு, கடை போட இங்க யாருக்கிட்ட காசு இருக்கு? பிரியாணி நல்ல பெரிய பெரிய அண்டால செய்யணும். உனக்கு செய்ய தெரியுமா இல்ல கிட்ட தான் தெரியுமா? நல்லா இல்லைன்னா யார் சாப்பிடுவா? ஏ கலக்குருவி, அங்க யாருமே பிரியாணி கடை போட்டிருக்க மாட்டாவ. நம்ம மட்டும் தான் கடை போடணும். ஏன் சாப்பாடு சுமாரா இருந்தாலும் எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டு தானே ஆகணும். நான் சொல்றது கேளு கலக்குருவி, கண்டிப்பா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். எந்த நஷ்டமும் வராது. சரி போடுவோன்னு வையேன். நம்ம 2 பேரால எப்படி சமாளிக்க முடியும்? கூட்டாவெல்லாம் வரும்ல. அதெல்லாம் சமாளிச்சிடலாம் கலக்குருவி. அதுக்கு என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. நீ எப்படியாவது கொஞ்சம் காசை புரட்டி தாயா, நாளைக்கே கடையை போட்டுருவோம். ஏற்கனவே திருவிழா ஆரம்பிச்சு 3 நாள் ஆகுது பத்துக்க. சரி சரி கொஞ்சம் இரு, என் புருஷன் கிட்ட கேட்டு சொல்றேன். சரி சரி, நீ கேட்டுட்டே அப்புறமா சொல்லு. எனக்கு ஒரு வேலை கிடக்கு, நான் வாரேன். அவ பாட்டுக்கு டுபுக்கு டுபுக்கு வண்டியில வந்தா. வண்டியில வரையும் ஒரு வார்த்தை கேட்டாளா? காரியம் ஆனதும் டுபுக்கு டுபுக்கு வண்டியை எடுத்துட்டு ஓடிட்டா. எப்படி நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்கா. கடையை போட்டு பார்ப்போம், அப்பதான் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு தெரியும். வியாபாரம் நல்லா நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கடையை தனியா போட்டணும். இவளெல்லாம் கூட்டு சேர்க்க கூடாது. கலக்குருவி, என்ன நம்ம பிரியாணி கடை எப்படி இருக்கு? செட்டப்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. பிரியாணி நல்லா இருக்குமா? நம்ம கடை பிரியாணி கலக்குருவி நல்லா தான் இருக்கும். பாரு, நிறைய லெக் பீஸா கிடக்கு. நிறைய மசாலாலாம் போட்டு டேஸ்டா பண்ணியிருக்கேன். பாப்போம், தின்னுட்டு எல்லாரும் என்ன சொல்றாவனு. நீ செஞ்ச சோத்துக்கு நீனே விளம்பரம் பண்ணாத. ஏன் வளர்ந்த மாடு, உட்கார்ந்து சாப்பிட பெஞ்சு எதுவும் போடலையே, எல்லாரும் எப்படி திம்பாவ? ஏ கலக்குருவி, பெஞ்சு போட்டோன்னா வர கூட்டத்துக்கு இடம் பத்தாது. வெளியே எல்லாருக்கும் சேர் போட்டுருவேன். கையில தட்டு கொடுத்தா சாட போறோம். கையேந்தி பவன். ஓ அப்படியே மாடு, சரி சரி. அப்புறம் இந்த மாடு, வளர்ந்த மாடு அப்படி இப்படிலாம் என்ன கூப்பிடக்கூடாது பத்துக்க. நான் இந்த கடையோட ஓனரு, மரியாதையா கூப்பிடு. அதான் உனக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது கலக்குருவி. சரிங்க மல்லாளி, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடுவோம். போதுமா இல்ல இந்த மரியாதை இன்னும் வேணுமா? போதும் கலக்குருவி, இதையே மெயின்டைன் பண்ணி நடந்துக்க. இப்போ கூவி கூவி கூட்டத்தை கூப்பிடு. எல்லாம் என் நேரம். இந்த வளர்ந்த மாடு கையில வந்து மாட்டிக்கிட்டு
மரியாதையா கூப்பிடணுமா? வாங்க முதலாளி, போங்க முதலாளி. சை, அங்க என்னம்மா சத்தம்? ஒன்னும் இல்ல முதலாளி. சத்தம் போட்டு கூவு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. சூடான பிரியாணி, சுவையான பிரியாணி, வீட்டில் செய்த சுவையில் தரமான பிரியாணி. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. சூடான சுவையான பிரியாணி சாப்பிட வாங்க. ஒரு பிளேட் பிரியாணி 150 ரூபா, வெறும் 150 ரூபா மட்டுமே. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. சூடான சுவையான சிக்கன் பிரியாணி, ஒரு பிளேட் பிரியாணி 150 ரூபா. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. சூடான சுவையான பிரியாணி சாப்பிட வாங்க. பரவாயில்லையே, இந்த கலக்குரி வாங்கின காசுக்கு நல்லா தான் கூவுறா. மாடு இல்ல இல்ல, மொல்லாளி மொல்லாளி மொல்லாளி. ரொம்ப நேரமா கூவிட்டே இருக்கேன், யாருமே காணுமே. இன்னும் நல்ல கூவு கலக்குருவி, யாராவது வருவாவ. வா, நானும் சேர்ந்து கூப்பிடுறேன். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. சூடான சுவையான பிரியாணி சாப்பிட சின்ன பொண்ணு பிரியாணி கிடைக்குவாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. சுத்தமான முறையில் செய்யப்பட்ட சூப்பரான பிரியாணி. வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி சாப்பிட வாங்க. எலும்புக்கு வலுவட்டும், மூளைக்கு புத்துணர்ச்சி தரும் சூடான சுவையான பிரியாணி. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. இன்னும் இவ்வளவு நேரம் கத்தியும் ஒருத்தரும் வரமாட்டுக்காவ. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், மாடு கோயில்கிட்ட கடை போட வேண்டாம், வழி கடை போடலான்னு. கேட்டியா நீ? உன்னால பிரியாணி கடையை போட்டு ஒருத்தரும் வாங்க மாட்டேக்கான். ஏய், முதலாளின்னு சொல்லு. கடையில ஒரு கூட்டம் இல்ல, வாங்கி தின ஒரு நாதின்னு வரல, அதுக்குள்ள இவர் முதலாளியா? கூப்பிட முடியாது, போவே. வாங்கி வச்ச பொருளை எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணிட்டா. இது திங்க இன்னும் ஒரு ஆள் வரல, 10 பைசா கூட லாபம் கிடைக்கல. இதுல இவர் மலாலியா? மலாலி மலாலின்னு கூப்பிடணுமா? ஏ கலக்குருவி, இப்போதானே கடையை போட்டுருவோம், கொஞ்சம் நில்லாம். எல்லாரும் வருவாவ, அதுக்குள்ளேயும் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அதெல்லாம் யாரும் வரமாட்டா, வளர்ந்த மாடு. நீ தான் தேவையில்லாம நம்பிட்டு கிடக்கா. கூரையெல்லாம் பிரிச்சு வா, வீட்டுக்கு போவோம். ஏ கலக்குருவி, கொஞ்ச நேரம் நில்லு கலக்குருவி. அதெல்லாம் முடியாது, வா மாடு போவோம். ஏ கலக்குருவி, எங்க பாரு, நம்ம கடைக்கு கஸ்டமர் வராங்க. என்னது, இந்த கடைக்கு கஸ்டமரா? ஐயா, இது என்ன பிரியாணி கடையா? பானிபூரி கடைலாம் நினைச்சு வந்தேன். அண்டா குண்டாவெல்லாம் அள்ளி பிரியாணி நிறைச்சு வச்சிருக்கேன். இந்த குண்டு தக்காளி பானிபூரி கடையான்னு கேக்குதே. ஏ கார்த்தி, நீ பானிபூரி தானே கேட்டா? இது பானிபூரி கடை இல்லாம பிரியாணி கடை. எனக்கு பிரியாணி வேணுமா? ஏ கார்த்தி, இப்பதான் பானிபூரி வேணும்னா கடையை பார்த்தது பிரியாணி வேணுங்க. எம்மா, எனக்கு பிரியாணி வேணுமா? எட்டு சத்யா, சும்மா கடட்டி. அவன் தான் அவசரப்பட்டு பிரியாணி வாங்கிட்டான்னு கேட்கா, நீனு கேட்குற? கோயிலுக்கு வந்தோமா, சாமியை கூப்பிட்டு போனோமான்னு இல்லை, பிரியாணி வாங்கிட்டா அதை வாங்கிட்டா அங்கேயும் அழைத்து வச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க போவோம். அம்மா வாங்க, ஐயா வாங்க. சூடான சுவையான பிரியாணி, ஒரு பிளேட் பிரியாணி 150 ரூபா தாங்க. சூடான சுவையான பிரியாணி. எம்மா எம்மா, 150 ரூபாமா? பிரியாணி வாங்கிட்டாமா, நல்ல வாசனையா இருக்குமா? ஏங்க பிள்ளை சத்தம் போடுங்க, பிரியாணி வாங்கி தான் கேக்குதுவே. கோமதி, பிள்ளைல ஆசைப்பட்டு கேக்குதுலாமா, வாங்கி கூடா. ஏங்க நீங்க என்னங்க ஆசைப்பட்டு கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணுமா? அங்க வீட்டுல ஒரு பானை சோத்த பொங்கி வச்சிருக்கேன், யார் தங்க போறா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போறேன்னா சாப்பிடலாம். பிரியாணிலாம் கிடையாதுங்க, ஒழுங்கா உங்க பிள்ளைகிட்ட எடுத்து சொல்லுங்க. கார்த்தி, சத்யா, அப்ப நாளைக்கு உங்களுக்கு கடையில இருந்து பிரியாணி வாங்கி தரேன்ப்பா. இப்ப வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி, மணமணக்கும் மங்களகரமான மட்டன் பிரியாணி. வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி. இல்லப்பா, எனக்கு பிரியாணி வேணும். ஒரு பிளேட் பிரியாணி வாங்குனீங்கன்னா அது கூட முட்டை, சிக்கன் 65, ரைத்தா எல்லாமே வச்சு தருவாங்க. சூடான சுவையான பிரியாணி. 2 பிளேட் பிரியாணி வாங்கினா ஒரு பிளேட் பிரியாணி இலவசம். சூடான சுவையான பிரியாணி. எப்பா எப்பா, 2 பிளேட் வாங்கினா இன்னொன்று தருவாங்களாம்ப்பா, வாங்கி தாங்கப்பா. ஏட்டி சத்தியா, அவன் தான் சின்ன பையன் அடம் பிடிக்கான், நீனும் அவன் கூட சேர்ந்துட்டு அடம் பிடிக்க. பிரியாணியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க வீட்டுக்கு போவோம். பிரியாணி வாங்கலையோ? பிரியாணி, சூடான சுவையான பிரியாணி. எங்க கடையில பிரியாணி சாப்பிடும் அனைவருக்கும் ஐஸ்கிரீம் இலவசம். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி சாப்பிட எங்க கடைக்கு வாங்க. எம்மா எம்மா, பிரியாணி சாப்பிட்டா ஐஸ்கிரீம்லாம் தருவாங்கம்மா, பிரியாணி வாங்கி தாங்கம்மா. ஏ கார்த்தி, நான் உன்னை வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன், வாங்க என் பின்னாடி ஒழுங்க. வீட்டுக்கு போவோம், அங்கே சோறு இருக்காது, சாப்பிடலாம். எம்மா நான் வரமாட்டேன், பிரியாணி வாங்கிட்டு தான் வருவேன். ஏ கார்த்தி, ரோட்ல வச்சு நசிங்கப்படுத்தாத கார்த்தி, வீட்டுக்கு வா போவோம். இல்ல கார்த்தி, வாப்பா போலாம். அப்ப இன்னொரு நாள் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். எனக்கு இந்த கடையில தான் பிரியாணி வேணும். வாங்கம்மா வாங்க, சின்ன பசங்களுக்கு ஏத்த சிறப்பான பிரியாணி, நாவிற்கு மகிழ்ச்சி ஊட்டும் புல்லட் பிரியாணி. எனக்கு பிரியாணி வேணும், இந்த கடையில தான் பிரியாணி நல்லா இருக்கும். இந்த பிரியாணி கடைக்காரி வாயை முதல்ல உடைக்கணும். பிள்ளை அடம் பிடிக்கிறதுன்னு பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தா பிரியாணி வாங்கலையோ, பிரியாணி அது இருக்கு இது இருக்குன்னு பிள்ளையை கூட்டிட்டே இருக்கா. இல்ல கார்த்தி, வாப்பா போலாம். எப்பா, எனக்கு பிரியாணி வாங்கி தாங்கப்பா. ஏ கோமதி, பையன் எவ்வளவு நேரம் அடம் பிடிச்சு கேட்டுட்டே இருக்கான்,
எல்லாரும் நம்மளே பாக்குறாவ பாரு. இந்த பிரியாணி வாங்கி கொடுத்தாதான் என்ன உனக்கு? அவன் வரவே மாட்டேன்னு இங்கே நின்றுட்டு இருக்கான். நீ வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே நின்னுக்க. வீட்டுக்கு போறது அவங்க 2 பேருக்கும் ஐடியா இல்ல போல. என்ன நீயும் போங்க. டேய் கார்த்தி, வாடா, அப்பா உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். இந்த கடைக்காரி வேணும்னே கத்தி கத்தி பிள்ளைல பிரியாணி வாங்க வச்சுட்டா. இது தெரியாம இந்த மனுஷனே பிரியாணி வாங்கி கொடுக்க போறாரு. ஏம்மா 4 பிளேட்டு பிரியாணி தாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தனியாக பிரியாணி வேண்டாம், நீங்கள் 3 பேருமே தின்னுங்க. பிரியாணி அடம்பிடிச்சு கடையில் பிரியாணி வாங்கியே தின்னுறியே. இவா என்னத்தை போட்டு செஞ்சாலோ வீட்டில் சுத்தமான நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுக்கேன், ஒருத்தரும் தின்னாதியே. கார்த்தி, பிரியாணி நல்லா இருக்காயா? நல்லா இருக்குப்பா. சரிப்பா, நல்லா சாப்பிடு. இனி சால்னா தயிர் ஏதாவது வேணுமா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வேணுமாடா? வேண்டாப்பா, இதுவே போதும். ஏம்மா 2 பிளேட்டு பிரியாணி வாங்கினா 1 பிளேட்டு பிரியாணி இலவசம் தானே? 3 பிளேட்டு பிரியாணி வாங்கியிருக்காவ, எத்தனை பிளேட்டு பிரியாணி இலவசம்? அது வந்து ஏக்கா 2 பிளேட் வாங்கினதாக்கா 1 பிளேட் பிரியாணி ஃப்ரீயாக தருவோம். நீங்கள் 3 பிளேட் வாங்கியிருக்கிய, 3 பிளேட்டுக்கு எந்த ஆஃபரும் இல்லையேக்கா? அப்போ பிரியா எதுவும் தரமாட்டா? ஆமாக்கா, ஃப்ரீ எதுவும் கிடையாது பார்த்துக்கோங்க. எப்பா பிரியாணி சாப்பிட முடியலப்பா, வயிறு நிறைஞ்சிட்டு போதும். இல்ல கார்த்தி, நல்லா சாப்பிடு கார்த்தி. பிரியாணி வேணும் 1/2 மணி நேரம் அனுப்பிடிச்சு எழுதுக்கா. 2 நிமிஷத்துல 4 வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியாண்டா, சாப்பிடுடா. இல்லப்பா, எனக்கு போதும், வேண்டாம். கார்த்தி, அப்ப தட்டு அம்மாட்ட கொடுடா, அம்மா சாப்பிடுவா. அம்மா சாப்பிடுவாளா? நான் எதுக்கு திங்கணும்? பிரியாணி வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தீல, நீங்க தின்னுங்க. என்ன கோமதி, நான் தான் பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன்ல, எப்படி அதையும் சாப்பிட முடியும்? நீ சாப்பிடா. அவன் எப்படிங்க 1 பிளேட் பிரியாணி தும்பா? ஒன்று முழுசா வாங்கி கொடுத்துருக்கிய, ஒன்றை வாங்கி அதுக்கு பாதி பாதி கொடுத்துருக்கலாம். இப்போ பாருங்க, அவளும் வேண்டான்னு சொல்லி பாதி தூர போட்டுருவா. ஐயோ, அவசரப்பட்டு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டோமோ? இவ வேற திட்டிக்கிட்டே இருக்காளே. இப்ப இந்தாங்கப்பா, எனக்கு வேண்டாம். எப்பா ஐஸ்கிரீம் வேணும். ஏமா, என் பையன் ஐஸ்கிரீம் கேட்கறான்ல, கொடுங்க. பிரியாணி சாப்பிட்டா ஐஸ்கிரீம் கொடுப்பேன்னு சொன்னீல்ல. ஏ மொலாலி, ஐஸ்கிரீம் கேட்கவா மொலாலி? எடுத்து கொடுங்க. நம்மகிட்ட எங்கே ஐஸ்கிரீம் இருக்கு கலக்குருவி? எல்லாம் ஒரு சும்மா வாய் வார்த்தையே சொன்னேன். இந்த பொம்பளை அதை பிடிச்சிட்டு கேட்குதே. ஏமா ஐஸ்கிரீம் இருக்கா இல்லையாமா? ஏக்கா ஐஸ்கிரீம் இருந்துச்சுக்கா, வெயில் அதிகமாக இருக்கு பத்திலா, காலையிலேயே வாங்கி வச்சுட்டு எல்லாம் உருகி ஓடிடுச்சே. சாரி தம்பி, இன்னைக்கு ஐஸ்கிரீம் இல்லை, இன்னொரு நாள் வா தாரேன். எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும். எப்பா இப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். டேய் கார்த்தி, ஐஸ்கிரீம்லாம் கிடையாது. நீ கேட்டேன்னா அப்ப இப்பதானே பிரியாணி வாங்கி தந்தேன். ஐஸ்கிரீம் இன்னொரு நாள் வாங்கி தரேன். வா, இப்ப வீட்டுக்கு போவோம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ப்பா. அம்மா, நீயாச்சும் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா. எதுக்குல ஐஸ்கிரீம் தின்னுட்டு சளி காய்ச்சல் இழுத்துட்டு தெரியவா? பேசாம வாயை மூடிட்டு வீட்டுக்கு வா. ஏங்க வாங்குங்க போலாம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எதுவும் கிடையாது, வாயை மூடிட்டு பின்னாடியே வா. ஐஸ்கிரீம் வேணுமா? மொலாரி, இப்படி இந்த சின்ன பையனை அள வச்சிட்டீல. ஏன் கலக்குருவி, அவன் அழுத்துட்டு போறான். நம்மளுக்கு 3 பிளேட் பிரியாணி வித்துருக்கு, நீ அதை நினைச்சு சந்தோஷப்படு. அந்த சின்ன பையன் பாவம் மொலாரி, இப்படி பண்ணிட்டீல. சரி, அப்ப நான் உன் சம்பள காசுல 200 ரூபா தாரேன். அவன் கேட்ட ஐஸ்கிரீமை வாங்கி கொடுப்போம். வேண்டாம் மொலாரி, வேண்டாம். அந்த பையன் அழுதுட்டே போட்டோம். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. எங்க கடையில ஒரு பிளேட் பிரியாணியோட விலை 150 ரூபா தாங்க. சூடான சுவையான பிரியாணி சாப்பிட வேண்டுமா? எங்க சின்ன பொண்ணு பிரியாணி கடைக்கு வாங்க. உங்களுக்காகவே புரதச்சத்து நிறைந்த சிக்கன் பிரியாணி, அயன் சத்து நிறைந்த மட்டன் பிரியாணி. வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி சாப்பிட வாங்க. பிரியாணி சாப்பிடலையா? பிரியாணி, சூடான சுவையான பிரியாணி. ஏ உமா, இங்க பாத்தியா ஒரு பிரியாணி கடை இருக்கு. ஆமாக்கா. பசிக்குதே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, பக்கத்திலே ஒரு பிரியாணி கடை இருக்கு. ஆமாக்கா. வா உமா, 2 பேரும் போய் பிரியாணி சாப்பிட்டு வருவோம். ஒரு பிரியாணியோட விலை எவ்வளோனே தெரியலையே. வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. ஒரு பிளேட் பிரியாணி 150 ரூபா மட்டும்தாங்க. ஏ உமா, ஒரு பிளேட் பிரியாணி 150 ரூபாயா உமா? என்கிட்ட வெறும் 200 ரூபா தானே இருக்கு, இன்னும் 100 ரூபா வேணுமே. ஏ உமா, நீ ஏதாவது காசு வச்சிருக்கியா? இல்லக்கா. இப்போ என்ன பண்ணுறது உமா, பசி வேற எடுக்குது. சரி பரவாயில்ல, வா உமா, எதையாவது சொல்லி சமாளித்து சாப்பிட்டு வந்துடுவோம். சரிக்கா. இக்கா 2 பிளேட் பிரியாணி தாங்கக்கா. ஏ உமா, வாசனையும் நல்லா இருக்குமா, நல்லா சாப்பிடு. ஆமாக்கா, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. இக்கா என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்கக்கா. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க,
சூடான சுவையான பிரியாணி சாப்பிட சின்ன பொண்ணு பிரியாணி கடைக்கு வாங்க. ஏம்மா பிரியாணி யார் செஞ்சா? ரொம்ப டேஸ்டா இருக்கே. அப்படியா? எங்க மொளாலி தான் செஞ்சாவ. மொளாலி, நீங்க செஞ்ச பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கா. அப்படியாக்கா, நல்லா சாப்பிடுங்க. நம்ம கடை பிரியாணி எப்பவும் அப்படிதான் டேஸ்டா இருக்கும். யூமா நல்லா அள்ளி வாரி சாப்பிடுவோமா? ஆ சரிக்கா. யாருமா அது பிரியாணி கடையில? பிரியாணி விற்கிறியா வேற எதுவும் விற்கிறியா? ஐயோ, என்னாச்சு மொளாலி? அந்த ஆள் வந்து இப்படி கத்திட்டு இருக்கான். தெரியலே கலக்குருவி, இரு பியாசி பார்ப்போம். என்னே, உங்களுக்கு யார் வேணும்? ஏம்மா, இந்த கடையோட ஓனர் யாருமா? எங்க மொளாலி தாங்க. இந்த பிரியாணியை செஞ்சது யாருமா? அதுவும் எங்க மொளாலி தாங்க. இந்த கடையில சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் யாருமா பொறுப்பு? எல்லாத்துக்கும் எங்க மொளாலி தாங்க பொறுப்பு. ஏ கலக்குருவி, வாய் மூடு. எல்லாத்துக்கும் இதுக்கு என்னையே மாட்டி கொடுக்கா? ஏ உமா, இந்த கடைக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்க போல இருக்கு உமா. இதையே சாக்க வச்சுட்டு வேகமாக தின்ட்டு ஓடிடுவோம். சரிக்கா. சீக்கிரமா அவ்வளோ பிரியாணி அள்ளி வாயில போடுவோமா? ஆ சரிக்கா. பிரியாணில என்னத்தை போட்டுமா செஞ்சா? பிரியாணி மசாலாவை போட்டு செய்யனா எறும்பு பொடி அள்ளி போட்டு செஞ்சியோ? ஐயோ, ஏங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? யாரு நீங்க? யாரு? நானா? என் தங்கச்சி இப்பதாம்மா உன் கடையில பிரியாணி தின்னுட்டு வந்திருக்கா. நம்ம கடை பிரியாணி நல்லா இருக்கும்லானே, அதான் நல்லா ஆசையா வாங்கி தின்றுப்பாவ. ஆசையா வாங்கி தின்னாலா? இப்ப அவ ஆயுசே முடிய போகுது. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஏ உமா, இந்த கடையில பிரியாணி தின்னவா சாவ கிடக்கலாம் உமா. ஆமாக்கா, நம்ம வேற தெரியாம பிரியாணி தின்னுட்டோமே. வா உமா, இங்கேருந்து ஓடிடுவோம். என்னை பார்த்து கொஞ்சம் மெதுவா பேசுங்கண்ணே. நீங்க சொல்றதை கேட்டு கஸ்டமர்லாம் பயந்து ஓடுறவ. கஸ்டமர் பயந்து ஓடுறாங்களா? நீ செஞ்சது பிரியாணி சாப்பிட்டு பாதி பேர் சாவ கிடக்குறவ. அது உனக்கு பெருசா தெரியல. என்னன்னே சொல்றீங்க? எனக்கு ஒரே பயமா இருக்க. இது பிரியாணியே செய்யும் போது தெரிஞ்சிருக்கணும். உன்னை நம்பி இவ்வளவு பேர் சாப்பிட வராவல, அவளுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும்னு உனக்கு தோணி இருக்கணும். இருமா, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். ஐயோ, என்ன பிடிச்சு கொடுத்துறாதீனே. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முதலாளி தான். எனக்கு இவரை முன்ன பின்ன கூட தெரியாது. இன்னைக்கு தான் பழக்கம். முதலாளி, உங்க கடை நடக்கிற பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல முதலாளி. நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏ கலக்குருவி, இப்படி பிரச்சனை வந்தா விட்டு ஓடுற பத்தியா? முதல்ல நில்லு. இங்க இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் பார்த்தனோ ஏன் போலீஸ்ல நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிடுவேன். ஐயோ முதலாளி, நான் எதுவுமே பண்ணலையே. நான் மட்டும் பிறகு என்ன பண்ணேன்? எதுவுமே பண்ணல. இந்த ஆளியே இப்படி கத்திட்டு இருக்கான்னு தெரியல. முதலாளி, போய் அந்த ஆள்கிட்ட போய் சமரசம் பேசுங்க முதலாளி. நீ இங்க தள்ளு, நான் அவட்ட ஏதாவது பேசி பாக்கேன். என்னன்னே பிரச்சனையாச்சு? வந்ததுல இருந்து இப்படி கத்திக்கிட்டே இருக்கல. இம்மா, உனக்கு இன்னுமா புரியல? உன் கடையில பிரியாணி தின்னுட்டு என் தங்கச்சி சாக கிடக்குறாமா. என்னே, நம்ம கடையை பிரியாணி தின்ன இப்படி பிரச்சனையே வராதுனே. எத்தனை பேர் சாப்பிட்டு போயிருக்காவ. நீங்க மட்டும் தானே இப்படி சொல்றீங்க? அப்போ நான் என்ன போய் சொல்றேனா? என்னே கத்தாதீங்கண்ணே. வேற நம்ம கடைக்கு யாரும் வர மாட்டாவ. நம்ம வேணா ஏதாவது சமரசமா பேசி முடிப்போமா? என்னம்மா சமரசமா பேசி முடிக்க போறா? என்னே, நீங்க எவ்வளவு காசு கடை நான் தரனே? ஒரு 2 லட்சம் ரூபா தரட்டுமா? என் தங்கச்சி உயிர் வெறும் 2 லட்சம் தானா? என்னே, நானே இப்பதானே கடை போட்டிருக்கேன். திடீர்னு வந்து இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் என்னன்னே பண்ணுவேன்? 2 லட்சங்கிறது எனக்கும் அதிகம் தானே. இந்த பணத்தை தரத்துக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தரணும். சரி பரவாயில்ல. 2 லட்சத்தை ஒழுங்கா தந்துரு, இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எப்படியோ எங்ககிட்ட இருந்து 2 லட்சத்தை வாங்கியாச்சு. எம்மா, பிரியாணி கடைலாம் எப்படி நடக்குது? அண்ணாச்சி பெரிய பிரச்சனையாயிடுச்சு அண்ணாச்சி. எங்க கடை பிரியாணி தின்னு ஒரு பிள்ளை இறந்து போயிட்டான். எம்மா, அது உங்க கடை பிரியாணி இல்லம்மா. அந்த முக்கு கடை பிரியாணி தின்னுல செத்து பேருக்கு. என்னன்னே சொல்றிய? அவ அண்ணே வந்து நம்ம கிட்ட 2 லட்சம் வாங்கிட்டு போயிட்டான். அவ அண்ணனா? ஆமாண்ணே, அப்படிதான் சொன்னா. எம்மா, அந்த செத்து போன பிள்ளைக்கு அண்ணனே கிடையாதுமா. என்னன்னே சொல்றிய? எங்க கடையில தான் பிரியாணி தின்னு என் தங்கச்சி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நாடகம் ஆடி 2 லட்சத்தை வாங்கிட்டு ஓடிட்டானே. முதலாளி, சீக்கிரம் வாங்க, அவனை போய் பிடிப்போம். அட பாவி பையல, தங்கச்சி சென்டிமெண்ட் பேசி எங்க 2 பேரையும் கவுத்துட்டிய.